ஜெய் கணேஷா. நான் உங்கள் வீராணம் எஸ் சபரி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலம் செவ்வாய்ப்பேட்டை வாசவி பவனத்துல பின் உலகத்தையே மண் உலகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. சேலம் செவ்வாய்ப்பேட்டை இலைட் அசோசியேஷன் சார்பா விநாயகர் சதுர்த்தி அலங்காரத்துல தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு. இந்த தடவை இலைட் அசோசியேஷன் நடத்துற 44வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா. ஒவ்வொரு வருடமும் பலவிதமான அலங்காரங்களை செஞ்சு இந்த சேலம் மாநகரையே பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. போன வருஷம் தேங்காய்க்குள்ள விநாயகர் காட்சி கொடுத்தாரு. பூமி வெப்பமயம் ஆகிறதுனால பல பேரிடர்கள் நடக்கிறதுனால தேவர்களும் முனிவர்களும் விநாயகர் பெருமானையும் சிவபெருமான் பார்வதி தேவியும் அணுகி பூமி வெப்பமயம் ஆகிறதுனால பல பேரிடர்கள் நடக்குது, ரொம்ப சங்கடமா இருக்கு, அதுக்காக இந்த பூமியை சாந்தப்படுத்த உங்களோட அருள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பூமியையும் சுற்றி இருக்கிற அத்தனை கோள்களையும் சந்தோஷப்படுத்த விநாயகர் சிவபெருமானும் பார்வதி தேவியோட பூமி மேல நடனம் ஆடுற மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உள்ள நுழையும் போதே ஒரு விண்ணுலகத்துக்குள்ளேயே நுழையிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எலைட் அசோசியேஷன் சார்பா திரு சேகர் அவர்கள் மக்கள் அனைவர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு அதிசய அலங்காரத்தை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆனா இது வெற்றி அடையணும்னா நீங்க எல்லாரும் வந்து இந்த அதிசய அலங்காரத்தை தரிசிச்சு அருள் பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டாரு. இந்த அலங்காரத்தை செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் முத்து ஐயர் தான் அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எலைட் அசோசியேஷன் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த தொண்டு இந்த வருஷமும் செஞ்சு இனி பல வருஷங்களுக்கு அந்த தொண்டு தொடரும் அப்படின்னு வீராணம் எஸ் சபரி ஆகிய நான் வேண்டுகோள் விடுறேன். நீங்கள் அனைவரும் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு வந்து இந்த அதிசய அலங்காரத்தை தரிசனம் செஞ்சு மண்ணுலகம் நலம் பெற வேண்டிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஜெய் கணேஷா.